Hi friends, அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா MX Playல இருக்கிற ஒரு டாப் 5 ஃபியூச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபியூச்சரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஆப் யூஸ் பண்ணாமல் எப்படி MX Playல அதெல்லாம் யூஸ் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ MX Playல ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் ஃபைலு ஃபோட்டோஸு வீடியோ இந்த மாதிரி இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம ஷேர் இட்டு அப்படி இல்லைனா ஃபைல்கோ இந்த மாதிரி ஆப்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம MX Player மூலியமாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் MX Playல போயிட்டு லெஃப்ட் சைடில் 3 லைன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு சென்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபைல் தேவையோ எந்த ஃபோட்டோஸ் தேவையோ அதை சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்டும் இதே மாதிரி MX Player வச்சுட்டு இருக்கும்போது அவங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இப்போ போய்ட்டு சென்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு நீங்கள் இந்த ஃபைல் எல்லாத்தையும் MX Player மூலியமாகவே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வீடியோ வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோலாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோடர் இந்த மாதிரி ஆப்லாம் நிறைய யூஸ் பண்ணிங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் MX Playல வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் MX Playல போய்ட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இதில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேவர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போனோடனே நீங்கள் இன்றைக்கி எந்தெந்த வாட்ஸ்அப்பை ஃபுல்லாக பார்த்தீங்களோ அந்த வாட்ஸ்அப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு டைம் இந்த டவுன்லோட் பட்டனை இதில் கிளிக் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆகிடும். அதாவது நீங்கள் கேலரிலேயே இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதை நீங்கள் சேவ் கொடுக்காத வரைக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேலரியில் காட்டுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இன்னொரு ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் MX Playலே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மறக்காமல் நீங்கள் உங்களுடைய MX Playரை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவதாக பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஃபைல் ஆர் ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணி வைக்கணும். அதுக்கு தனியாக ஆப் டவுன்லோட் பண்ணி ஹைட் பண்ணி வைப்பீங்க. ஸோ அதை நீங்கள் MX Player மூலியமாகவே உங்களுடைய ஃபோல்டர் ஆர் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் MX Player ஓப்பன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் 3 லைன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ப்ரைவேட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் இதில் ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோ ஆர் எந்த ஆடியோ ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆயிரும். இதுக்கு நீங்கள் மெயில் அட்ரஸ் இந்த மாதிரிலாம் டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி உங்களுடைய ஃபோல்டர் ஆர் வீடியோஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். நாலாவதாக பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாட்ஸ்டாரில் இருக்கிற ஒரு சில ப்ரீமியம் மூவிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா MX Playலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் மூவிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் MX Playலே வீடியோ பார்க்கறது மூலிமா காயின்ஸ் ஏர்ன் பண்ணி இதில் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்க முடியும். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா MX Playல ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50 காயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் ஏர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் வீடியோ பார்த்திங்கன்னா 5 காயினு, 5 நிமிஷம் வீடியோ பார்த்தா 15 காயினு, இந்த மாதிரி லாகின் பண்ண 100 காயினு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ இந்த மாதிரி காயின்ஸை வச்சுட்டு நீங்கள் ரெடீமில் போய்ட்டு இதில் ப்ரீமியம் மூவிஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த காயின்ஸை வச்சு இந்த ப்ரீமியம் மூவிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ஃப்ரீயாக பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, MX Player மூலிமா நீங்கள் PIP மோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோவை பார்த்துக்க முடியும். அதாவது பிக்சர் மோடில் உங்களுடைய வீடியோவை பார்த்துக்க முடியும். அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் வீடியோ போய்ட்டு ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு அந்த சிம்பிள் காட்டும். நீங்கள் பாருங்கள், ரெண்டாவதாக சிம்பிள் காட்டும். ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்சர் மோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ இது மூலிமா நீங்கள் MX Playலேருந்து வெளியே வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆப் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரௌஸ் பண்ணிக்கலாம், இல்லை நியூஸ் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.